அத்தியாயம் 25. ஜீப்பை எடுத்துக்கொண்டு கிளம்பிய வெற்றி போகும் வழியில் ஆட்கள் இல்லாத ஒரு தெருவில் நிறுத்தக் கூறினான். ஓட்டுநரை இறங்கி சற்று தள்ளி நிற்க கூறிவிட்டு தனது ஃபோனை எடுத்து காளிக்கு அழைத்தான். சொல்லுங்க மேடம். காளி, வெற்றி பேசுகிறேன். சொல்லுங்க சார். அவனிடம் கடகடவென்று செய்ய வேண்டிய அனைத்தையும் கூறினான். நடக்கவிருக்கும் சம்பவத்தை வெளியில் அதிகம் தெரியாதவாறு முடிக்க வேண்டும் என்று கூறினான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதில் போலீஸின் தலையீடு இருப்பது வெளியில் தெரியக்கூடாது என்றும் கூறிவிட்டான். சரி சாரே, எனக்கு வீட்டு அட்ரஸை மட்டும் அனுப்பி வச்சிருங்க, நான் பண்ணிடுறேன். மட்டையா இல்லை வெறும் சம்பவமா என்றான். சம்பவம் பண்ண அவனுங்க ஒன்றும் தியாகிங்க இல்லை, போட்டு தள்ளிடு என்றான். சரி சார் என்றவனிடம், உனக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஆட்களை மட்டும் அனுப்பு காளி என்று கூறிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டான். சற்று நேரம் தாடையை தேய்த்து யோசித்தவன் ஓட்டுநரை அழைத்து வண்டியை எடுக்க கூறினான். வண்டி ஓட ஆரம்பித்ததும் பூஜாவிற்கு அழைத்தவன் அவள் எங்கிருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு ஃபோனை வைத்துவிட்டு வீட்டிற்கு போக கூறினான். அங்கு சென்று போலீஸ் யூனிஃபார்மை மாற்றிவிட்டு வேறு உடை அணிந்து கொண்டு ஓட்டுநரை ஜீப்பை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷன் செல்லும்படி பணிந்தான். அவர் சென்றதும் பைக்கை எடுத்துக்கொண்டு பூஜா சென்றிருந்த மாலுக்கு கிளம்பினான். அங்கே பார்க்கிங்கில் வண்டியை போட்டுவிட்டு ஹூடியை தலையில் போட்டுக்கொண்டு மாலுக்குள் சென்றான். அவனது பார்வை சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து கொண்டே சென்றது. அவளிடம் ஃபோன் செய்து எங்கே இருக்கிறாள் என்று அறிந்து கொண்டு அங்கே சென்றான். சந்தேகப்படும்படியாக எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. அதனால் மெல்ல நோட்டமிட்டபடியே அவள் இருந்த கடையின் அருகே செல்லும் நேரம் அவனது கால்கள் சடன் பிரேக் அடித்து நின்றது. அவனது பார்வை வட்டத்தில் பூஜாவை நோட்டமிட்டபடி அதே கடையின் மறு ஓரத்தில் கேசி நின்றிருந்தான். அவனது உதடுகள் நினைச்ச என்று சொல்லிக்கொண்டது. அங்கே செல்லும் எண்ணத்தை விட்டவன் மெதுவே நடந்து எதிரே இருந்த கடைக்குள் நுழைந்து இருவரும் பார்வையில் படும்படி நின்று கொண்டான். பூஜா நிதானமாக தனக்கு வேண்டியவற்றை செலக்ட் செய்து கொண்டிருக்க கேசியோ அவளை அங்குலமாக ரசித்தபடி ஆண்கள் துணிப்பகுதியில் சட்டைகளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் தேவையானவற்றை எடுத்து முடித்து பில்லிங்கிற்கு கிளம்பியதும் கையில் கிடைத்த சட்டையை எடுத்துக்கொண்டு அவள் பின்னே சென்றான். அவள் முன்னே சென்று நிற்க அவளின் பின்னே சென்றவன் அப்பொழுதுதான் அவளை பார்ப்பது போல, பூஜா, வாட் அ சர்ப்ரைஸ் என்றான் கண்களை விரித்து வசீகரமாக. அவளுக்கு உள்ளுக்குள் அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது சற்றே சோர்வாக ஹாய் கேசி என்றாள். அவள் பில் போடும் வரை பொறுமையாக இருந்தவன் தானும் போட்டுவிட்டு சட்டையை கையில் வாங்கி கொண்டு, பூஜா நில்லு, ஏதாவது சாப்பிடலாமா என்றான். ஆர்வம் காட்டாதவள் போல, ரொம்ப டயர்டாக இருக்கு கேசி, நான் கிளம்புறேனே, இன்னொரு நாள் பார்க்கலாமே என்றாள். அவனோ நோ நோ நோ, ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவேன், வா போகலாம் என்று விடாப்பிடியாக அழைத்து சென்றான். அவனுடன் செல்லும் போதே மிக கவனத்துடன் சென்றமர்ந்தாள். அவளை அமர வைத்துவிட்டு சென்றவன் இருவருக்கும் ஜூஸ் வாங்கி வந்தான். அவன் கொண்டு வந்ததும் அவளுக்கு தடுமாற்றமாக இருந்தது. அதில் ஏதாவது கலந்திருந்தால் என்ன செய்வது என்று சற்று யோசித்து, கேசி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். வேறு வழியில்லாமல் தலையாட்டி விட்டு ஜூஸை அருந்தியபடி அங்கிருந்த பெண்களை நோட்டமிட ஆரம்பித்தான். அவன் அமர்ந்திருந்த டேபிளுக்கு 2 டேபிள் தள்ளி அமர்ந்திருந்த வெற்றி அவனை கவனித்து கொண்டே இருந்தான். வாஷ்ரூமிற்குள் சென்ற பூஜா அங்கிருந்து வெற்றிக்கு அழைத்தாள். எங்கே இருக்கீங்க சார்? கேசி வந்திருக்கான் பார்த்தீங்களா என்றாள் படபடப்புடன். நீங்கள் உட்கார்ந்துருக்க டேபிளுக்கு 2 டேபிள் தள்ளி தான் நான் இருக்கேன் மேம், பயப்படாத, அவன் கொடுத்த ஜூஸை குடி, அவன் எதுவும் கலக்கலை என்றான். தேங்க்ஸ் சார் என்றவள் ஃபோனை அணைத்து விட்டு லேசாக முகம் கழுவிக்கொண்டு வாஷ்ரூம் விட்டு வெளியே வந்தாள். அந்நேரம் கேசி ஃபோனில் அதிர்ந்த முகத்தோடு யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான். வெற்றியும் அதைத்தான் கவனித்து கொண்டிருந்தான். அவன் இதழில் மெல்லிய புன்னகை. மெல்ல நடந்து கேசியின் எதிரில் அமர்ந்ததும் சட்டென்று ஃபோனை அணைத்து பைக்குள் போட்டுக்கொண்டவன் முகத்தை இயல்பாக்கி, ஆர் யூ ஓகே பூஜா, இப்போ உன் முகம் கொஞ்சம் தெளிவாகி இருக்கு என்றான் அக்கறையாக. ஆமாம் கேசி என்றவள் ஜூஸை எடுத்து அருந்த ஆரம்பித்தாள். அவள் முகத்தை ஆராய்ந்தபடி, சர்வம் உன் கூட ஷாப்பிங் வரலையா என்றான் ஆராயும் குரலில்.
அவனை நிமிர்ந்து பார்க்காது. அவனை பற்றி பேசாத கேசி, ரொம்ப எரிச்சலாக இருக்குது என்றாள். என்னாச்சு? மார்னிங் கூட இப்படித்தான் சொன்னேன். நேற்று நைட்டு எனக்கும் அவனுக்கும் செம்ம சண்டை என்றாள் அவனை ஆராய்ந்தபடி பார்த்து கொண்டே. வாட், உங்களுக்குள்ள சண்டையா என்று அதிர்ந்தாற் போல காட்டிக்கொண்டான். ஆமாம் கேசி, நேற்று நீ ஃபோட்டோஸ் போட்டிருந்தல, அதில் தான் இவன் பார்ட்டியில் வந்து ஆடின ஆட்டம் தெரிஞ்சுது. எனக்கு பிடிக்கல. நீயும் தான் அங்கே இருந்த, இவன் மட்டும் ஏன் அவன் மேலே விழுந்து ஆடணும் என்றாள் எரிச்சலாக. அவள் சொல்ல சொல்ல உள்ளுக்குள் குதித்து கொண்டிருந்தவனை விடாமல் அழைத்தது அலைபேசி. சற்றே எரிச்சலுடன் அதை எடுத்து பார்த்துவிட்டு அணைத்து போட அதே வேகத்தில் அது மீண்டும் ஒலித்தது. அதில் கடுப்பானவன் அவளிடம் சொல்லிக்கொண்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு சற்றே தள்ளி போய் நின்று காதில் வைத்தான். கேசி, நம்ம ஆட்களை தூக்கிட்டாங்க. அந்த ஜோவோட பிரச்சனை பண்ண அத்தனை பேரும் பணமாக ஓஎம்ஆரில் ஒரு கிரவுண்டில் கிடக்கிறாங்களாம் என்றான் பதட்டத்துடன். வாட், என்ன சொல்கிற? ஆமாம், இப்போ தான் நியூஸ் வந்தது. எப்பட்றா? அவள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நம்ம ஆட்களை ஆள் வச்சு தூக்குற அளவுக்கு என்றான் அதிர்ச்சியில். தெரியல கேசி, நீ உடனே கிளம்பி வா. எனக்கு இந்த பிரச்சனை வேறு திசையில் போகுதோன்னு யோசனையாக இருக்குது என்றான். பேசிக்கொண்டே மெல்ல பூஜாவை திரும்பி பார்த்துவிட்டு சரி வரேன் என்று கூறி ஃபோனை அணைத்தவன், பூஜா, எனக்கு ஒரு அவசர வேலை, நான் உடனே கிளம்பணும், அர்ஜென்ட் ஒர்க் என்றான். ஓ சரி, ஓகே கேசி, நானும் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு இருக்கையை விட்டு எழுந்தாள். அவளை யோசனையுடன் பார்த்து கொண்டே, நான் வேலையை முடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறேன் பூஜா என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று அங்கிருந்து சென்றான். அவன் சென்றதும் மெல்ல வெற்றியை தேட அவன் கண்களால் நடக்குமாறு கூறிவிட்டு முன்னே நடந்தான். சற்று தூரம் வரை இருவரும் எட்டி எட்டி நடக்க ஒரு தூண் அருகே சென்றதும் அவன் அருகே வர சொல்லி அழைக்க அவசரமாக சென்றவள் அவனிடம் நடந்தவைகளை ஒப்பித்தாள். அதை கேட்டுக்கொண்டவன், சரி நீ கிளம்பி நேர ஹாஸ்டலுக்கு போயிடு, எக்காரணம் கொண்டு 2-3 நாளைக்கு தனியாக எங்கேயும் போகாத என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு ஓலாவில் வீடு சென்று சேர்ந்தாள். அறைக்குள் நுழைந்தவள் ஆடைகளை அடங்கிய பையை தூக்கி கட்டிலின் மீது போட்டவள் கேசியை எண்ணி ஆத்திரமடைந்தாள். அவனுடைய கண்கள் தனது மேனியில் ஊர்ந்த இடங்களை எல்லாம் எண்ணி அருவருப்பாக இருந்தது. சீக்கிரம் அவனை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் எழுந்தது. சூர்யாவிடம் பேச வேண்டும் என்கிற ஆவல் எழ ஏனோ அவனை வெகுவாக மனம் நாடியது. இதுபோல ஒரு நாளும் அவள் மனம் சோர்ந்ததில்லை. ஆனால் கேசியை கண்டாலே உடலில் மிளகாயை அரைத்து பூசியதைப் போல உணர்ந்தாள். அவன் வாங்கி கொடுத்த ஜூஸை அருந்தியது வேற வாந்தி வரும் போல் இருந்தது. தன்னை ஒருவன் சோர்ந்து போக வைக்கிறானே என்று அவன் மீதான கோபம் மேலெழுந்தது. ஜன்னலின் அருகே சென்று நின்று வெளியில் தன்னை கண்காணிக்கும் கார் அங்கு இருக்கிறதா என்று கவனித்தாள். ஆனால் அன்று அந்த தெருவே வெறிச்சோடி இருந்தது. நீண்ட நெடிய பெருமூச்சுடன் திரும்ப எண்ணியவளை இறுக்கி அணைத்தது ஒரு கரம். அது யாரென்று உணர்ந்தவளுக்கு அதுவரை இருந்த சோர்வு, வருத்தம், அழுத்தம் எல்லாம் பறந்து போனது. அவசரமாக ஜன்னலின் ஸ்கிரீனை இழுத்து விட்டவள், எப்பட்றா வந்த என்றாள் திரும்பாமலே. அவள் தோள் மீது அழுத்தமாக தாடையை பதித்து கொண்டு, நீ டல்லா வந்தேன்னு வெற்றி சார் சொன்னார், உடனே கிளம்பி வந்துட்டேன் என்றான் காதோறும் இதழ்களை உரசியபடி. யாராவது பார்த்துருந்தா எல்லாமே கெட்டிருக்குமே சூர்யா என்றாள் மெல்லிய குரலில். இப்போ அவன் நம்மளை பார்க்குற நிலைமையில் இல்லடா, அதனால தான் வந்தேன் என்றான் காதில் முத்தமிட்டபடி. அவன் மேல் நன்றாக சாய்ந்து கொண்டு, அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகிடுச்சு சூர்யா, அவனும் அவன் பார்வையும் என்றால் முகத்தை சுருக்கி. கூடிய சீக்கிரம் அவனுக்கு முடிவு கட்டுறோம். நாம் அவனை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். அவனோட அடுத்த மூவு என்னை விட்டுட்டு உங்ககிட்ட நேரடியாக பழக ஆரம்பிப்பான். உன்னை அவனோட வீட்டுக்கு தனியாக கூப்பிடுவான் என்றான் மேலும் இறுக்கி அணைத்தபடி. ஆமாம் சூர்யா, அவன் அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டான், நானும் அதை ஃபீல் பண்ணேன் என்றாள். சட்டென்று அவன் புறம் திரும்பியவள், அன்னைக்கு அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறானா இல்லையான்னு பாரு என்றாள் கண்களை சிமிட்டி. அதை கேட்டு டக்கென்று நகர்ந்தவன், தெய்வமே, அவன்னு நினச்சி எனக்கு பண்ணிடாத என்றான் சிரிப்புடன். சே என்றவள் வெட்கத்துடன் அவனை முறைத்தாள். அதே நேரம் ஓஎம்ஆரில் கிடைத்த தங்கள் ஆட்களின் பிணங்களை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் கேசி. அவனால் தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. தான் சீரழித்த ஒரு பெண் தனக்கு எதிராக ஆட்டம் போடுவதா? இது எப்படி சாத்தியம்? அவளுக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்று தெரிந்துதானே கை வைத்தோம். தன் ஆட்களை போட்டு தள்ளும் அளவிற்கு அவளுக்கு உதவுகிறார்களா?
என்று யோசித்தான். அப்பொழுது அங்கே வந்த சித்தார்த், என்னடா எல்லோரையும் ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டா? நான் சொன்னேன் இல்லை அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. கேசி கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுறலாம், வேண்டாம் என்று பயத்துடன் பிணங்களை பார்த்து கொண்டே கூறினான். அவனோ வெடிக்கத் தயாராகும் எருமலை என உள்ளுக்குள் கலன்று கொண்டிருக்க, முடியாது சித்தார்த், எதையும் விட முடியாது, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் கீழே கிடந்த பிணங்களை பார்வையிட்டான்.